Hi friends, இது ரோமிங் Rascal. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டையே இல்லாத வெஜ் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு 1 கப், மைதா மாவு, 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது, மல்லி இலை பொடியா நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, சமையல் சோடா உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு. ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவை சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி விழுவாமல் கலக்கிக்கணும். இதே மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. அந்த தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, மல்லிக்கீரை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸிங் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தோசை தவாவில் ஊற்றி எடுத்துக்கலாம். தவா ஹீட் ஆனோன்னே அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி நல்லா எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத அதில் தோசை மாதிரியே ஊற்றிக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. இதில் லேசாக சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க லைட்டாக. இதில் இப்போது கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கோங்க. அவ்வளோதான், இந்த பாருங்கள், சூப்பரான வெஜ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே முட்டையில் உள்ள ஆம்லேட் மாதிரியே, அப்படியே முட்டையில் போட்ட ஆம்லேட் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. குழந்தைங்க பெரியவங்க இது எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.